ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் ஒரு 685 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. விண்ணப்பத்திற்கு முன், அதாவது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுவதற்கு முன்னதாக இந்த அறிவிப்புகளை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எதனால் சொல்கிறேன்னா, இதற்கு தகுதியானவர்கள் யார் என்று தமிழக அரசாங்கம் விரிவான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் உள்ள ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் யார் என்றத கேள்வி. எப்படி அப்ளை பண்ணோம், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் என்றதை முழுமையான பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல இதை பார்த்துட்டு போயிட்டு அப்ளை பண்ணுங்கள். விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு ஃபஸ்ட்டே பார்த்திங்கனாக்கா தகுதின்னு கொடுத்துட்டு வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு பார்த்திங்கனாக்கா 1/1/2023 படி குறைந்தபட்ச வயது 24 வயசு பொது பிரிவினருக்கு, அதிகபட்சம் 40 வயசு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்டு பிசி, எம்பிசி அண்ட் டிஎன்சி எல்லாருக்குமே பார்த்திங்கனாக்கா அதிகபட்ச வயது வந்து பார்த்திங்கனாக்கா 45, குறைஞ்சபட்ச வயது வந்து எல்லாருக்குமே எல்லா பிரிவினருக்குமே 24 தான் கொடுத்துருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினருக்கு ஓசி கேட்டகரிக்கு 50 வயசும், பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 55 வயது வரைக்கும் முன்னாள் இராணுவத்தினருக்கு மட்டும். கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதற்கு 1/1/2023 படி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அதற்கு இணையானது சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ் எழுத படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா அதிலேயே தொழில்நுட்ப தகுதி சொல்லி கொடுத்துருக்காங்க. சொல்லத்தக்க கனரக வாகனம் ஓட்டுநர் உரிமம் குறைந்தபட்சம் 18 மாதம் முன் அனுபவம் தேவை சொல்லி கொடுத்துருக்காங்க. செல்லத்தக்க நடத்துனர் உரிமம் முன்னாக பெற்றிருக்க வேண்டும். நடத்துனரும் ஓட்டுநருக்கான உரிமமும் ரெண்டுமே பெற்றிருக்கணும். இல்லை சார், நான் கண்டக்டருக்கான மட்டும் சர்டிஃபிகேட் மட்டும் தான் சார் வச்சுருக்கேன், டிரைவர் சர்டிஃபிகேட் தான் வச்சுருக்கேன்னா கண்டிப்பாக கிடையாது. இரண்டுமே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். சாலை போக்குவரத்திற்கு நிறுவனத்தின் ஐஆர்டி மூலமாக தேர்ச்சி பெற்றிருக்கும் முன் அனுபவம் விளக்கம் அளிக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது வேலிட் கொடுத்துருக்காங்க. அதாவது லைஃப் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க. சாலை போக்குவரத்துக்கான ஐஆர்டி சொல்லியிருக்காங்க. செல்லத்தக்க பொதுப்பணி வில்லை வேலிட் இன் தமிழ்நாடு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு இதுக்காக தமிழக அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் வழங்கப்பட்ட செல்லப்படி முதல் உதவி சான்றிதழ் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உடல் தகுதின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குறைஞ்சபட்ச 60 சென்டிமீட்டர் உயரமும் 50 கிலோ எடையும் இருக்க வேண்டும் கொடுத்துருக்காங்க. நிறக்காடு இரவுக்கார குருட்டு கண் பார்வை பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் காது கேளாதவரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணக்கூடாது. நன்கு காது கேட்கும் திறனும் நன்கு கண்ணு தெரியணும் திறனும் 6க்கு 6 இருக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது விஷன் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க பாயிண்ட் ஸ்கேல் வந்து 6.6ன்னு சொல்லுவாங்க ஃபிசிக்கலாக. அந்த 6.6 லெவலில் இருக்கணும். இல்லை 6.5 இருந்தாலும் ஓகேன்றாங்க. விண்ணப்ப கட்டணம் செலுத்தும் முறை பார்த்திங்கனாக்கா ஆன்லைன் விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 1180 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்து உட்பட சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. மற்றும் எஸ்சி எஸ்டிக்கு 590 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டியோடு தான் கொடுத்துருக்காங்க. இணையதள வாயிலாக முறையாக விருப்பத்தை தேர்ந்தெடுத்தது மூலம் இணைய வங்கி மற்றும் அல்லது பற்று அட்டை, அதாவது டெபிட் கார்டு மூலமாகவும் அல்லது கடன் அட்டை மூலமாக கிரெடிட் கார்டு மூலமாகவும் செலுத்த முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. தேர்வு அனுமதி சீட்டு பார்த்திங்கனாக்கா அவங்களோட வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்கன்றாங்க. உங்களோட தேர்வு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கும் போது தெரிவிக்கப்படும் பதிவு எண் வந்து விவரத்தை பத்திரமாக சேர்த்து சொல்லிக்கிறாங்க. பதிவு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் கம்பல்சரி கிளியராக வச்சுங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. தேர்வு செய்யும் முறை பார்த்திங்கனாக்கா எழுத்து தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் அடுத்த கட்ட செய்முறை மற்றும் நேர்காணலுக்கு அழைக்கப்படுவார். அனைத்து தகுதியான விண்ணப்பதாரர்கள் எழுத்து தேர்வுக்கு பரிந்துரைக்கப்பட்ட வழிகாட்டுகளின்படி அனுமதிக்கப்படுவார்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. வினாத்தாள் தமிழ் மட்டும் வடிவமைக்கப்பட்டுள்ளது சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் 100 மதிப்பெண்ணுக்கான எழுத்து தேர்வில் கலந்து கொள்ள வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. எழுத்து தேர்வு 10ஆம் வகுப்பு பொது தமிழ் 50 மதிப்பெண்கள், பொது அறிவு மற்றும் பொது தொழில்முறை திறனறிவு தேர்வு சொல்லிட்டு 50 மதிப்பெண்கள் ஆகிய பாடங்களிலிருந்து பொது தமிழில் கட்டாயமாக 40% மதிப்பெண்கள் எடுக்கணும். அதாவது 20 மதிப்பெண்கள் கண்டிப்பாக எடுத்தால் தான் உங்கள் பேப்பர் அடுத்த கரெக்ஷனுக்கே போகும். எழுத்து தேர்வில் சொல்லியிருக்காங்க, டென்டலாக தான் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 150 மதிப்பெண்கள் சொல்லியிருக்காங்க. தகுதியானவர்கள் யாருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேர்வு திட்டம் பார்த்திங்கனாக்கா அவங்க கொடுத்துருக்க தேர்வு முறை பார்த்திங்கனாக்கா ஒரு 100 கொஷின் கேட்பாங்க. ஓஎம்ஆர் ஷீட்டில் கொடுப்பாங்க. ஏபிசிடின்னு இ வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு எந்த ஆன்சர் தெரியுமோ அதை ப்ளூ பால் பாயிண்ட் பென் அது பிளாக் பால் பாயிண்ட் பெனில் அப்ளை பண்ணலாம். தெரியாத கொஷனுக்கு ஆன்சருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கம்பல்சரியாக ஃபில் பண்ணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த கொஷின் தெரியல அந்த கொஷினை என்ற முறையில் ஃபில்அப் பண்ணுன்றாங்க.
நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிக்கல் பார்த்திங்கனாக்கா ஓட்டுநர் நடத்துகிற ப்ராக்டிக்கல் திறன் சொல்லி கொடுத்துருக்காங்க, டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கனாக்கா கட்டாய தமிழ் மொழியில் மற்றும் மதிப்பீட்டு தேர்வு சொல்லிட்டு பொது அறிவு, தொழில்நுட்ப திறன் அறிவு தேர்வு மொத்தம் 90 நிமிடங்களில் 50 + ஒரு 50 கொஷின், மொத்தம் 100 கொஷின் கேட்பாங்க. அதுக்கடுத்து இது செய்முறை நேர்முக தேர்வுத்தாள் முடிந்ததுக்கப்புறம் ஓட்டுநருக்கான ப்ராக்டிக்கல் திறன் தேர்வு சொல்லிட்டு 80 மதிப்பெண் இருக்குது. நேர்காணலுக்கு 20, மொத்தம் 150 மதிப்பெண்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. எழுத்துத் தேர்வில் என்னென்ன கொடுப்பாங்கன்றத சிலபஸ் என்னன்றதை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எந்தெந்த குற்றவியல் வழக்குகளில் நீங்கள் எதனால் இருந்தீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்டு கொடுக்கணும். எதுவும் இல்லைன்னா நோ ப்ராப்ளம். அது மாதிரி இருந்துன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். இதற்கு அப்ளை பண்ணதுக்கு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்கை கீழே கொடுத்துருக்காங்க. தேர்வு தேநீர், காப்பி, சிற்றுண்டி, இதர பானங்கள் ஆகியவற்றை அனுமதிக்கப்பட மாட்டாது. தொலைபேசி, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எதுவுமே அனுமதிக்கப்பட மாட்டாது. தேர்வு துவக்கத்திற்கு 10 நிமிடத்துக்கு முன்னதாக சென்றுவிடும் சொல்லி கொடுத்துருக்காங்க. கருப்பு மற்றும் நீல நிற கையிட்ட பந்து முனை பேனா ஒன்றும், அனுமதிச்சிட்டு ஓட்டுநர் உரிமம், நகல் மற்றும் தேர்வு கூடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. தேர்வு கட்டாயம் தங்கள் பதிவு எண்ணை வினா தொகுப்பில் அதுக்குரிய இடங்களில் நிரப்ப வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் ஜென்ரலான இன்ஃபர்மேஷன். நீங்கள் அப்ளை பண்ணது முன்னாடி இதை கிளியராக படிச்சுட்டு போங்க. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. விருப்பம் உள்ளவங்க செக் பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணுன்ற வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகிவிட்டது சொல்லி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்துட்டாங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். கண்டக்டர், டிரைவர் போஸ்ட்டு வந்து மொத்தம் 658 போஸ்ட் எடுக்க போகிறாங்க. அதனால தான் வந்தாச்சு அரசு போக்குவரத்து துறையில் வேலைவாய்ப்பு வந்தாச்சு சொல்லி கொடுத்துருக்கேன். 2 நாளைக்கு முன்னாடி முந்தானேற்ற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அரசு போக்குவரத்து துறையில் வந்து காலி பணியிடங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் வரவேற்கப்படும் சொல்லிட்டு அமைச்சர் கொடுத்துருந்தாரு. இன்று அல்லது நாளை மறுநாள் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தது. அதாவது இன்றைக்கி வந்து ரிசல்ட், அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அவுட் ஆகிடுச்சு. கடைசி தேதி வந்து பார்த்திங்கனாக்கா செப்டம்பர் 18ஆம் தேதி சொல்லி கொடுத்துருக்காங்க. 18ஆம் தேதியே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மதியம் 1 மணிலேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணுன்ற வீடியோவும் மேக் பண்ணி கொடுக்குறேன். கண்டிப்பாக ஈவினிங் ஒரு 6 o'clock கிட்ட இதற்கான வீடியோ வந்து உங்களுக்கு வரும். நீங்களும் அந்த டாக்குமெண்ட்டு பேஸ் பண்ணி நீங்களும் அப்ளை பண்ண பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தான் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு வரையறுக்கப்பட்ட சென்னை காலி பணியிடங்கள் அறிவிப்பு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழ்கண்ட காலி பணியிடங்கள் தகுதியான அடிப்படையில் பணியிடங்களுக்கு தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. அரசு bus.tn.gov.in என்ற இணையதளம் மூலமாக வரவேற்கப்பட சொல்லி கொடுத்துருக்காங்க. போக்குவரத்து கழகத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு வரையறுக்கப்பட்டது சென்னைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓட்டுநர் உடன் நடத்துனர் ரெண்டுமே சேர்த்து தான் இது கேட்டிருக்காங்க. ஓட்டுநர் கம் டிரைவர் கம் கண்டக்டர் தான் போஸ்ட். இது 685 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. அரசு விதிகளின்படி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. குறைஞ்சபட்ச வயது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 24 வயசு கொடுத்துருக்காங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா ஓசி கேட்டகரி 40 வயசு சொல்லி கொடுக்கல. அன்று வகுப்பினர் 40 வயது பூர்த்தியாகாமலும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையினர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு 45 பூர்த்தியாகாமலும் இருத்தல் வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. முன்னாள் இராணுவத்திற்கு ஓசிக்கு 50 வயசும் இவங்களை தவிர்த்திருக்கிறவங்க 55 வயசும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் தமிழ் பேசும் படிக்கவும் எழுதவும் தெரிந்திருக்கும் அவசியம் சொல்லி கொடுத்துருக்காங்க. முக்கியமான தகவல், செல்லத்தக்க கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் மற்றும் குறைந்தபட்ச 18 மாதங்கள் கனரக வாகன ஓட்டிய அனுபவம், முதலுதவி சான்றிதழ் ஃபஸ்ட் எய்டு சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. பொதுப்பணி இல்லை மற்றும் செல்லத்தக்க நடத்துனர் உரிமம் வச்சிருக்கணும். முன்னர் பெற்றதாக இருத்தல் வேணும் கொடுத்துருக்காங்க. உயரம் எடை சொல்லி கொடுத்துருக்காங்க. 160 சென்டிமீட்டர் 50 கிலோ எடையும் இருக்கணும். உடல் தகுதி எவ்விதமான உடல் அங்க குறைபாடும் அற்றதாக இருத்தல் வேண்டும். கண் பார்வை திறன் நிர்ணயிக்கப்பட்டுள்ள அளவுக்கு இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. உடல் தகுதி பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட குறைபாடுகள் அற்றவர்களாக இருத்தல் வேண்டும். கண் பார்வை திறன் குறைபாடு, காது கேட்கும் திறன் குறைபாடு, இரவு குருடு மற்றும் இரவு குருடு குறைபாடு,
வளர்ந்த கால்கள், முழங்கால்கள், ஓட்டுதல் மற்றும் சமமான பாதங்கள் ஆகிய குறைபாடுகள் இருந்தவர்களாம். இதெல்லாம் இந்த தகுதி உள்ளவர்கள் கீழ்கண்ட குறைபாடுகள் அற்றவர்களாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சாலை போக்குவரத்து நிறுவனம் மூலம் தேர்ச்சி பெற்றவர்கள் குறைந்தபட்சம் 24 முதல் 18 மாதங்கள் 24 முதல் மற்றும் 18 மாதங்கள் முன் அனுபவம் ஆகிய நிபந்தனை பொருந்தாது சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கு வந்து விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா வங்கி சேவை கட்டணம் நீங்களாக இதில் ஜிஎஸ்டியோடு சேர்த்து SC/STக்கு ரூ. 590 ப்ளஸ் ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க 18%. மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1180 ப்ளஸ் ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. கட்டணம் செலுத்த வேண்டும். விண்ணப்பதாரர்கள் முறையை எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். விண்ணப்ப கட்டணம் எந்த காரணம் கொண்டும் முன்னின்றி திறப்பு தர மாட்டார்கள். விண்ணப்பதாரர்கள் எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வு, நேர்முக தேர்வில் வருவதற்கான பயண செலவு மற்றும் இதர செலவு தொகை எதுவும் தரப்பட மாட்டார் சொல்லியிருக்காங்க. நியமனம் தொடர்பாக நடத்தப்படும் எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வு, நேர்முக தேர்வு தொடர்பாக அனைத்து விவரங்களும் அறிய அவங்களோட வெப்சைட்டு கொடுத்துருக்காங்க. இணையம் மூலம் இன்றைக்கி 18/8/2023 1 மணிக்கு முதல் விண்ணப்பிக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் இது வந்து 12:30 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணின்னு இருக்கேன். இன்னும் 1/2 அன் ஹவரில் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். நான் அப்ளிகேஷன் எப்படி விண்ணப்பிக்கணுன்றதை டீட்டெயிலாக கொடுக்குறேன், நீங்களும் பாருங்கள். இதர விவரங்கள் போக்குவரத்து கழக பொது பணி விதிகள் மற்றும் அரசு விதிகள் உட்படுது. தகுதி பெற்றவர்கள் விண்ணப்பங்களை எவ்வித அறிவிப்புமின்றி நிராகரிக்க போக்குவரத்து கழகத்துக்கு அதிகாரம் உண்டு. சென்னை உயர்நீதிமன்றம் பொறுத்தவரை பிறப்பித்த உத்தரவு மற்றும் வழிகாட்டுபடி இவற்றை வெளியிடப்பட்டுள்ளது. தேர்வு அனுமதி சீட்டு, பதிவிறக்கம் மற்றும் தேர்வு நடைபெறும் நாட்கள் எல்லாமே அவங்களோட வெப்சைட்டில் தான் நாங்கள் அப்டேட் பண்ணுவோன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னும் வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் நான் அப்டேட் பண்ணல, வந்தவுடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நோட்டிஃபிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில்அப் பண்ணுன்றதை ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.